இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். அது இருக்கை சீரமைப்பு அல்லது இருக்கை அமைப்பு முறை அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த பேசிக் கான்செப்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாகவே எதுவுமே இல்லை இல்லையா? பேசிக் கான்செப்ட் என்னங்கிறது நம்ம பார்க்க தான் போகிறோம். பெருசாக எதுவுமே சொல்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ்லாம் கிடையாது. பட் என்னன்னா எக்ஸாமில் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஷார்ட் ட்ரிக்ஸ் வேணும். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கு, டைரக்ஷன் சென்ஸு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளட் ரிலேஷன்ஸ், இது மாதிரி நீங்கள் நான் சொல்லி கொடுக்குற மாதிரி எக்ஸாமில் சால்வ் பண்ணக்கூடாது. டைமிங்கும் இருக்காது, அப்படி அந்த மெத்தடும் கிடையாது. அது எப்படி செய்யணுங்கிறதும் சொல்கிறேன். அது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்னென்ன இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலி சில பேர்த்துக்கு பேராகிராஃப் வரும், சில பேர்த்துக்கு சிங்கிள் சம்மே வரும். இந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் சொல்லுவேன், ரீடிங் எபிலிட்டியை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ், ரீடிங் மேகசின்ஸ், இங்கிலீஷ் மேகசின்ஸ்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி நீங்கள் வந்து இங்கிலீஷை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் அந்த பேராகிராஃப் இருக்குது ரீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலேன், ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டயக்ராம் போடணும். ஸோ டயக்ராம் போட தெரியணும். ஸோ டயக்ராம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இன்டர்பிரட் பண்ணணும். டயக்ராம் போட்டதுக்கப்புறம் இன்டர்பிரட் பண்ணி கேட்ட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கொடுப்போம். சரிங்களா? ஸோ இன்டர்பிரட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்ட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிற ரெடி பண்ணுறது தான் இந்த பேட்டர்னே. ஸோ இப்போது நான் ப்ராக்டிஸ் பேட்டர்னில் இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க எப்படி இருக்கோம், நம்ம ப்ராக்டிஸில் இருக்கோம் இல்லையா? நம்மளாம் ப்ராக்டிஸில் இருக்கோம். ஸோ ப்ராக்டிஸில் இருந்தால் இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேராகிராஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேராகிராஃப் இருக்குது, அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணுறது டைமிங் 3 மினிட்ஸ்குள்ளே ஆகலாம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பேராகிராஃபில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து 3 to 5 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு பேராகிராஃபில் 3 to 5 கொஷின்ஸ் இருக்கும். அதனால் 5 மினிட்ஸ் ஆகும் அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ ரீட் பண்ணிவிட்டு டயக்ராம் வரைஞ்சிட்டு, சரிங்களா, டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இட் டேக்ஸ் மோர் டைம்ஸ். சரிங்களா? நிறைய டைமிங்ஸ் வந்து எடுக்கும். பட் நம்ம ப்ராக்டிஸ் செஷனில் இதுதான் பேட்டர்னே. சரிங்களா? இப்போ அதான் பார்க்கவும் போகிறோம். பட் எக்ஸாமில் எப்படி செய்யணும், எக்ஸாமில் இப்படி செய்யவே கூடாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமில் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது பேராகிராஃப் படித்த உடனே டயக்ராம் போடக்கூடாது. புரியுதுங்களா? எக்ஸாமில் பேராகிராஃப் படித்த உடனே டயக்ராம் போட முடியாத நேரமே இருக்காது. ஸோ எக்ஸாம் அது இந்த எக்ஸாமில் பேராகிராஃப் படித்த உடனே என்னங்க போகிறீங்க, கொஸ்டினுக்கு போயிடணும். ஸோ கொஸ்டினுக்கு தேவையான நெசசரி டயக்ராம் மட்டும் நீங்கள் போட்டு செக் பண்ணி ஆன்சர் வரதா இல்லையா அந்த கொஸ்டினுக்கு அப்படின்னு செக் பண்ணி வந்துடணும். அப்போ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் படிக்கிற ஒரு 1 மினிட்டு, அடுத்த ஒரு 1 மினிட்லேயே வந்து 2 or 3 சம்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அதுதான் எக்ஸாமுடைய பேட்டர்ன். பட் நம்ம ப்ராக்டிஸ் செஷனில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃபை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டயக்ராம் போட்டதுக்கு அப்புறம் தான் ஆன்சரை ரெடி பண்ணுவோம். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். டேட்டா கொஸ்டினே எடுத்துக்கிறோம். ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகிருக்கும். தமிழ்லேயும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 1 to 4. 1 to 4 டைரக்ஷன்ஸ் தான் என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு 4 சம்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். Study the given information carefully and answer the questions that follow. First சொல்லியிருக்காங்க 7 friends A, B, C, D, E, F and G are sitting on a wall and all of them are facing east. C is on the immediate right of D. B is at an extreme end and E has his neighbor. G is between E and F.
D is sitting third from south end. ஸோ தமிழில் இது வந்து பார்த்தீங்கன்னா ABCDEFG என்கின்ற 7 நண்பர்கள் ஒரு சுவற்றில் கிழக்கை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். டிக்கு அடுத்த வலத்தில் சியும் பிக்கு இறுதியிலும் அவருக்கு அருகில் ஈவும் ஈக்கு எஃப்க்கும் இடையில் ஜிவும் தெற்கு முனையிலிருந்து 3வது இடத்தில் டியும் அமர்ந்திருந்தால் பின்வரும் கேள்விகளுக்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லி தான் அந்த தமிழ் முடியுது. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷை விட தமிழ் கஷ்டம்தான். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, ஒன்றுமே இல்லை. சரிங்களா? சரிங்க, இது எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுறது? பாருங்க, 7 friends ABCDEFG are sitting on a wall. All of them are facing east. அப்போ அந்த 7 பேர் இருக்காங்க இல்லையா, 7 பேர் ஈஸ்டை நோக்கி உட்காந்துருக்காங்கன்னா, நான் படம் வரைகிறேன் கவனி. இதுதான் வந்து ஏரோ மார்க் போட்டுறது நார்த்து, இதுதான் வந்து ஈஸ்ட். அப்போ எல்லாரும் எப்படி உட்காந்துருக்கணும்? இப்படி உட்காந்துருக்கணும். ஈஸ்ட்டு இப்படி தான் உட்காந்துருக்க முடியும். ஒரு சான்ஸ் இல்லைங்களா? ஒரு சான்ஸ் வந்து எல்லாரும் இப்படி உட்காந்துருக்க முடியும். இன்னொரு சான்ஸ் என்னது? இப்படி உட்காரலாம். புரியுதுங்களா? 4 பேர் ஆயிட்டாங்க, 5 6 7. ஸோ இப்படி உட்காந்து 2 சான்ஸ் இருக்குது. இப்போ அடுத்த ஒரு வேர்டு பாருங்க, சி இஸ் ஆன் தி இம்மிடியட் ரைட். ஸோ ரைட்டுன்னு ஒரு வேர்டு இருக்குது, வலதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? இதில் வலது வராது, இல்லை ஃப்ரண்ட் பேக் தான் வரும். அதனால் இந்த பேட்டர்ன் வராது சொல்லி எடுத்துடுறோம். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் செஷனில் இருக்கும், மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்லோவாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே பிரெயின் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்காக நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். அடுத்தடுத்த கொஷின் ஃபாஸ்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நோட் பண்ணிக்கிறேன். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் டோன்ட் கெஸ். புரியுதுங்களா? அதாவது நீங்கள் வந்து கெஸ் பண்ணக்கூடாது. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கெஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? என்ன செய்யணும்? ப்ரெடிக்ட் தான் பண்ணணும். ஸோ ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த இதான் யூஸ் பண்ணணும். இப்போது ஒரு சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஆப்டிடியூடில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் எழுதுகிறேன் பாருங்களேன். ஸோ 2 + 5 ஓகேவா -3 இப்படின்னு சொல்லி ஒரு சம் இருக்குது. ஸோ 2 + 5 என்ன வரும்? 7. 7 - 3 என்ன வரும்? 4. அவ்வளோதான். இப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஆனால் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணணுங்க? கெஸ் பண்ணவே கூடாது. ஸோ கெஸ் பண்ணுற ரிசல்ட் ஆல்வேஸ் ராங். அதனால் கெஸ்ஸிங்கை எடுத்துடுங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரிடிக்ஷன். இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம், வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், சரிங்களா, வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கெஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன். ஓகேங்களா? ஸோ கெஸ் பண்ணுறதுக்கும் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்க. எல்லாம் இதில் தெரிஞ்சால் தான் உள்ளே போய் சம் சால்வ் பண்ண முடியுமா? ஸோ கெஸ் பண்ணுறோம். இப்போ கெஸ் பண்ணுறேன்னா அதோடைய மீனிங் என்னன்னா மீனிங்லெஸ். சரிங்களா? மீனிங்லெஸ். எந்த ஒரு காரணம் இன்றி ஏவோ அல்லது பியோ அல்லது சியோங்கிறத ஆப்ஷனை சொல்கிறதுக்கு பேர் தான் கெஸ் பண்ணுறது. புரியுதுங்களா? ப்ரெடிக்ட் பண்ணுறது என்னன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். சரிங்களா? அந்த ப்ரெடிக்ஷன் தான் இங்கே தேவை. ப்ரெடிக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பகுதியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே போக போகிறோம். அதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம், இந்த ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்படி ஒரு பாக்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போடுறேன். சரியா? இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னு பாருங்கள், கன்ஃபர்மேஷன். சரிங்களா? இது வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து என்ன அப்படின்னா கெஸ். அது கெஸ் இல்லை, ப்ரிடிக்ட் சொல்லிட்டோம். கெஸ் கிடையாது, ஒன்லி ப்ரிடிக்ஷன் தான். இதை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோம். இப்படி திங்க் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ப்ரிடிக்ட் பண்ணுறோம். இது கன்ஃபர்மேஷன், இது ப்ரிடிக்ட். ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ட் பிளேஸை தான் ஃபில் பண்ணிகிட்டே வரணும், அதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஓகேவா? ரைட்.
இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்க எப்படிலாம் செய்கிறேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்காங்க சி இஸ் ஆன் தி இம்மிடியட் ரைட் அப்படின்னா சி எங்கே இருப்பான், டி எங்கே இருப்பான் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுக்கக்கூடாது, பெண்டிங் வச்சிடணும். செகண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பி இஸ் அட் எக்ஸ்ட்ரீம் எண்ட் அண்ட் ஹேஸ் he as his neighbor அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா, எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். G is between E and F. இதையும் நம்ம எடுத்துக்க முடியாது. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, D is sitting third from the south end. அருமையான ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ், புரியுதுங்களா. அதாவது ஒரு பேராகிராஃப் படித்த பிறகு எங்கேயாவது ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த கன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது இந்த டயக்ராம் போட்டிருக்கோம்ல, இது நார்த்துனா இது சவுத்து. அதாவது இந்த பக்கத்து இருக்கிறது எல்லாமே நார்த் அப்படின்னா இந்த பக்கத்து இருக்கிறது எல்லாமே சவுத் இருக்கு. இப்போ சவுத் எண்டில் இருக்காங்க அப்படின்னா என்ன மீனிங், இந்த கடைசியில் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஓகேங்களா, இந்த கடைசியில் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த கடைசிக்கு நம்ம எடுத்துக்கலாம். யார் இருக்கான், டி இஸ் சிட்டிங் தேர்ட் ஃப்ரம் தி சவுத் எண்டு. இந்த சவுத் எண்டு, இந்த சவுத் எண்டுலேருந்து இது 1, இது 2, இது 3, இங்கே தான் டி இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா. அதனால் இது கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கனால கண்டிப்பாக டியை நம்ம இங்கே புட் பண்ணிக்கலாம். ஸோ சவுத் எண்டு, அதாவது அந்த தென் பகுதியிலேருந்து அப்படியே 3வது பிளேஸில் இந்த டி உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது கன்ஃபர்மேஷன் ப்ரெடிக்ஷன்லையும் கிடச்சிருச்சு, கன்ஃபர்மேஷன்லையும் கிடச்சிருச்சு. அப்படின்னா டிக்கு சம்பந்தமானதாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ டி இஸ் ஆன் தி இம்மிடியட் ரைட் ஆஃப் டி. புரியுதுங்களா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அதான் எடுத்துக்கணும். சி இஸ் ஆன் தி இம்மிடியட் ரைட் ஆஃப் டி. புரியுதுங்களா. அதாவது ரைட்டு, அது டிங்கிறவர் அவனுடைய ரைட்டு, அடுத்த ரைட்ல தான் யார் இருக்கான், சி இருக்கிறான் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாருங்க, சி இஸ் ஆன் தி இம்மிடியட் ரைட் ஆஃப் டி. அப்போ என்ன அர்த்தம், எல்லாரும் இப்படி நோக்கி தான் உட்காந்துருக்காங்க, எல்லாத்துக்கும் லெஃப்ட் இதுதான், எல்லாத்துக்கும் ரைட்டு இதுதான். அப்போ டிக்கு சி இஸ் ஆன் தி இம்மிடியட் ரைட் ஆஃப் டினா சி இங்கே வந்துருவானா பாருங்க, சி இங்கே வந்துடும். ப்ரெடிக்ஷன்லையும் இங்கே தான், கன்ஃபர்மேஷன்லையும் தான். ஸோ சியும் டியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கிளியரா. அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கேன் பாருங்கள், இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கேன், இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கேன். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு கிளியராகவே இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். பி இஸ் அட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் எண்ட். எக்ஸ்ட்ரீம் என்ன அர்த்தம், இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாருங்க காமிக்க பாருங்க, இந்த பகுதியை தான் எக்ஸ்ட்ரீம் எண்டு சொல்கிறோம், இந்த பகுதியை தான் எக்ஸ்ட்ரீம் எண்டு. அண்டு இ ஹேஸ் இஸ் நைபர், அவங்க பக்கத்தில் இ இருப்பார் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டு பார்க்கலாம். என்ன ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது, பி வந்து இங்கே இருந்தால் அவருக்கு பக்கத்தில் இ இருப்பார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பின்னு போட்டுக்கிட்டா பக்கத்தில் இ வரத்துக்கு வாய்ப்பு இல்லையே, ஆல்ரெடி டிசி கன்ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிஇ இங்கே வராது, இங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஜி இஸ் பிட்வீன் இ அண்டு எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இ இங்கே இருக்கானா, ஜி இங்கே இருக்கலாம், எஃப் இங்கே இருக்கலாம். புரியுதுங்களா. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணியிருக்கிறது இங்கே கிளியர் ஆகுது. ஓகேங்களா. ஒரே ஒருத்தர் ஃபில் பண்ணாமல் இருக்கோம், அவர் தான் வந்து இந்த இடத்துல ஏ. இப்போ நம்ம எடுத்து அங்கே கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ பி இ ஜி எஃப் இது ஏ. ஸோ கன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம எடுத்து கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம் இந்த டயக்ராம். சார் எனக்குலாம் கன்ஃபர்மேஷன் டேரெக்டாகவே வருது, ப்ரெடிக்ஷனாக எனக்கு தேவையே இல்லைன்னா தாராளமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் எழுதணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. நான் இனிஷியல் ஸ்டேஜ் யாருக்கும் இது எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ரொம்ப பேசிக்காக நம்ம நடத்திட்டுருக்கோம். இது மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியல் டைமில் இப்படி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் புரிய 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 நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதான் டயக்ராம், சரிங்களா. இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே
சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரிடிக்ட் பண்ண வேண்டிய அந்த இதை வந்து உங்களுக்கு தேவையும் இல்லை. இதை கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு இப்போ வந்து ஆன்சர் கொடுக்க ரெடி ஆயிடுவோம். ஸோ பிஇஜி சரிங்களா, எஃப்டிசிஏ இந்த ஆர்டரில் தான் இப்போ வந்து அவங்க சிட்டிங் ஆயிருக்காங்க. அப்படின்னா நம்ம அடுத்தது அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை நம்ம எடுத்து செக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்லைட் நான் மாற்ற போகிறனால இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு டயக்ராம் போட்டு இது ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிங்க. ஏன்னா ஸ்லைடு மாற்றிட்டேன்னா அது வராது. பிஇஜி எஃப்டிசிஏ புரியுதுங்களா? ரைட், இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. who is sitting to the right of E? ஸோ ஈக்கு ரைட்ல யார் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டயக்ராம் போட்டு வச்சிருக்கோம்ல. என்ன போட்டு வச்சிருக்கோம்? BEG அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ ஈக்கு ரைட்ல யார் உட்காந்துருக்காங்க? ஜி தான் உட்காந்துருக்கான். ஜி ஆப்ஷன்ல இல்லை. அதனால ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி, none of this is the right answer. புரியுதுங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2. which of the following pairs of the people are sitting at the extreme end? இல்லையா, எக்ஸ்ட்ரீம் எண்ட். எக்ஸ்ட்ரீம் எண்டில் யார் யார் இருக்காங்க? ஸோ நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, நார்த்தில் இங்கே இருக்காங்க, இப்படியே வந்தால் சவுத்தில் இங்கே இருக்காங்க. ஸோ நார்த்தில் ஒருத்தர் இருக்கிறது யார்? எக்ஸ்ட்ரீம் எண்டு பி. ஓகேங்களா, சவுத்தில் இருக்கிறவர் யார்? ஏ. அப்போது ஏபியை தான் குறிக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ, ஏபி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பிக்சரைஸ்டு டயக்ராம் போட்டுட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 3. நேம் தி பர்சன் who should change the place with C such that he gets third place from the north end. ஸோ நீங்கள் டயக்ராம் வச்சுருந்தா ஈஸியாக உங்களுக்கு புரியும். பாருங்கள், பிஇஜி சரிங்களா, எஃப்டிசிஏ. இப்போ யாரை வந்து சேஞ்ச் பண்ணும்? சியை வந்து சேஞ்ச் பண்ணும். அப்போ சியை சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. சியை சேஞ்ச் பண்ணி யார்கிட்ட சேஞ்ச் பண்ணுறீங்க? ஜிகிட்ட தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா அவன் சொல்லியிருக்கான் தேர்ட் ப்ளஸ் ஃப்ரம் தி நார்த் எண்டு. ஸோ நார்த் எண்ட்லேருந்து நீங்கள் தேர்ட் ஃப்ளம்ஸை இருக்கிற யாரையும் சேஞ்ச் பண்ணி யாரை சேஞ்ச் பண்ண முடியும்? ஜியை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அப்படிங்கிறது ஆப்ஷன் சி, ஜி இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அந்த டயக்ராம் ஞாபகம் இருந்தால் ஃபாஸ்ட்டாக பார்த்து சொல்லிகிட்டே போகலாம். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 4. immediately between which of the following pairs of the people D is sitting? ஸோ டிக்கு பக்கத்தில் யார் உட்காந்துருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருப்பாங்க. டி இங்கே இருக்கார் அப்படின்னா மேலே வந்து எஃப், இங்கே சி. அப்போ யார் இருக்காங்க? எஃப்சி. எஃப்சி தான் சரியான விடை, அல்லது சிஎஃப் அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ ஆப்ஷன் டி, சிஎஃப் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து இதே எக்ஸாமில் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு டயக்ராம் ஃபாஸ்ட்டாக போட முடியும்னா போட்டுக்கலாம். ஓகேங்களா, இல்லைனா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினுக்கு மட்டும் தேவையான டயக்ராம் போட்டு அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும். ஸோ அப்படி செஞ்சால் மட்டும்தான் குயிக்காக ஆன்சர் கொடுக்க முடியும். ஃபுல் பேராகிராஃபை படிச்சுட்டு டயக்ராம் கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினை டச் பண்ணிங்கன்னா இட் டேக்ஸ் டூ மச் டைம். சரிங்களா, இட் டேக்ஸ் டூ மச் டைம். அதுவும் இல்லாமல் சம்டைம்ஸ் உங்களுக்கு டயக்ராம் ஃபார்மே ஆகாது, நிறைய எரர் வந்துடும். சரிங்களா, ஸோ டயக்ராம் ஒன்ஸ் ராங்காக நீங்கள் வந்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் இருந்தால் ஸோ இந்த ஃபாலோயிங் 4 or 5 கொஸ்டின்ஸ் டோட்டலி ராங் ஆயிரும். அதனால் கேர்ஃபுல்லாக அந்த பேராகிராஃபை ரைட் பண்ண தெரியணும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி வேற ஒரு பேராகிராஃப் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் டைரக்ஷன் 5 to 9 அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன். ஸ்டடி தி கிவன் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோ அப்படின்னு கொடுத்துட்டு 11 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
A, B, C, D, E, F, G, H, I, J, and K are sitting in the first row of the class facing the teacher. D, who is the immediate left of F, is the second to the right of C. A is second to the right of E, who is at the one end. J is the immediate neighbor of A and B and third to the left of G. H is the immediate left of D and third to the right of I. இப்படி சொல்லி நம்ம ஃபாஸ்ட்டாக நான் ரீட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இங்கிலீஷ் ரீடிங் எபிலிட்டி சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வகுப்பில் ABCDEFGHIJKL என்ற 11 மாணவர்கள் முதல் வரிசை வகுப்பில் ஆசிரியரை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ரோல. டி என்பவர் யார் என்றால் எஃப்க்குடன் இடத்திலும், சிக்கு இரண்டாவது வலதிலும், இறுதியில் இருக்கும் இ என்பவருக்கு இரண்டாவது வலதில் ஏ இருக்கிறார். ஜே என்பவர் ஏவுக்கும் பிவுக்கும் அருகில் ஜியுக்கு மூன்றாவது இடத்தில் இருக்கிறார். ஸோ இது மாதிரி வரிசையா அந்த ஸ்டேட்மெண்ட்டை மிக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்கும். எச் என்பவர் டிக்கு உடன் இடத்திலும் ஐக்கு மூன்றாவது வலதிலும் இருந்திருந்தால் பின்வரும் கேள்விகளுக்கு விடையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன வரையணுங்க, டயக்ராம் போட தெரியணும். ஸோ ப்ராக்டிஸ் செஷனில் இருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் டயக்ராம் வந்து ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஸ்டின்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் ஃபெமிலியர் ஆகிட்டீங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் கேட்ட கொஷின்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து ஆன்சர் கொடுக்கறதுக்காக இந்த பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, இந்த ப்ராக்டிஸ் செஷன்லாம் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதில் தான் நீங்கள் செய்ய முடியும். இந்த சம் சால்வ் பண்ணலாம் பாருங்கள். கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணுங்க, கன்ஃபர்மேஷன், ப்ரிடிக்ஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன் தான் போகணும். ஸோ 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் வந்து இங்கே உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டீச்சர் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்காங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கும், 11 பேரும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பேர். சரிங்களா? இந்த 11 பேர் வந்து இப்படி நோக்கி தான் உட்காந்துருப்பாங்க. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது மாதிரி ஏரோலாம் போட தேவையில்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்படி நோக்கி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ரைட்டு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுங்க, டி who is immediate left of F is second to the right of C. இந்த ஸ்டேட்மெண்ட்டு என்னால் வந்து இன்சர்ட் பண்ணவே முடியாது, ப்ரிடிக்ட் கூட பண்ண முடியாது. டி எங்கே இருப்பான், எஃப் எங்கே இருப்பான், சி எங்கே இருப்பான்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பேருங்க, ஏ இஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் இ. சரிங்களா? ஏ இஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் இ who is at one ends. யார் வந்து ஒன் எண்டில் இருக்காங்க, இ தான் ஒரு எண்டில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோம். ஸோ நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷன் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸோ ஏ இஸ் தி செகண்ட் டு தி ரைட் ஆஃப் இ, இக்கு இரண்டாவது வலதில் அப்படின்னா சப்போஸ் வந்து இ வந்து கடைசியாக இங்கே வச்சோம்னா இரண்டாவது வலது கிடைக்காது. இரண்டாவது வலது கிடைக்காது. அப்போ கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இ இங்கே தான் வரும். ஸோ இ இங்கே இருந்தால் ஏ இஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் இ அப்படின்னா பாருங்க, இது வந்து 1 2 இங்கே தான் ஏ. இது கன்ஃபர்மேஷன். நான் சொல்கிறேன்ல, கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க, எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணிக்கங்க. ஓகேவா? சரி, ஏ இஸ் தி செகண்ட் டு தி ரைட் ஆஃப் இ அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துருக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போது ஏ கண்டுபிடிச்சாச்சு, இ கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு சம்பந்தமானது ஏதாவது இருக்காங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க. ஜே இஸ் தி இமிடியட் நைபர் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னா ஸோ ஜே இங்கே இருக்கிறான், பி இங்கே இருக்கிறான், அதான் இமிடியட் நைபர். ஒன்று. இப்போ ஜேவை பற்றியே சொல்கிறாங்க, ஜே இஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஜி. லெஃப்ட் ஆஃப் ஜி அப்படின்னா இவன் வந்து 3 2 1, அப்போ ஜி இங்கே இருக்கிறான் அப்படின்னு. இப்போ ஜி இங்கே இருந்தால்தான் அவனுக்கு மூன்றாவது இடத்தில் ஜே இருப்பது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனே கிட்டத்தட்ட 11 பேரில் 5 பேரை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரிங்களா? இவங்க இ, ஏ, ஜே, பி, ஜி இவங்களுக்கு சம்பந்தமான அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க,
அடுத்த ஒரு ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட் தான். டி ஹூ இஸ் தி இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஃப், சரிங்களா? இஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் சி, கண்டுபிடிக்க முடியாது, திரும்பவும் கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டம் தான். ஹெச் இஸ் தி இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி அண்ட் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் ஐ. அதை வேணா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போதான் ஒரிஜினலாக ப்ரிடிக்ஷனுக்கே போக போகிறோம். அந்த ப்ரிடிக்ஷன் என்ன அப்படிங்கிறது பாருங்க, உங்களுக்கு வேற கலர்ல கூட கொடுக்குறேன். H is the immediate left of D and third to the right of I. அப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாங்க. H is the immediate left of D அப்படின்னா பாருங்க, D இங்க இருந்தா, நான் ப்ரிடிக்ஷன் தான் பண்றேன், D இங்க இருந்தா H இங்க இருப்பான், ஓகேங்களா? and third to the right of I, யார் H, third to the right of I அப்படின்னா எங்க வருவாங்க? 1 2 3 இங்க இருந்தா தான். ஸோ இங்கே இருந்தால் தான் யாருங்க ஐ இங்கே இருந்தால் தான் 1 2 3 ஹெச் வர முடியும். அதனால் இப்போ போட்டிருக்க ப்ரிடிக்ஷன் ராங்கு, அதனால் வெளியே வந்துடலாம் நம்ம. புரியுதுங்களா? ஸோ வெளியே வந்துட்டு கொஞ்சம் இதை இந்த ப்ரிடிக்ஷனை மாற்றுறோம் பாருங்கள். திரும்ப என்ன பண்ணுறோம்? ஹெச் எடுத்து, அதாவது டி எடுத்து இங்கே ஃபிட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல டியை ஃபிட் பண்ணுறோம், ஹெச்சை இங்கே ஃபிட் பண்ணுறோம், ஐயை இங்கே ஃபிட் பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், படித்து பார்த்தீங்கன்னா ஹெச் இஸ் தி இமிடியட் லெஃப்ட் ஆஃப் டி அண்ட் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் ஐ. இப்போ ஐ இங்கே இருக்காருன்னா 1 2 3, ஸோ தேர்ட் பிளேஸில் இவர் இங்கே வந்துடுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இப்படி கிடைச்சனால அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த டயக்ராம் போட்டோம் இல்லையா, அந்த இந்த கொஸ்டினை, தேர்ட் கொஸ்டினை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம் இல்லையா. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். டி ஹூ இஸ் தி இமிடியட் லெஃப்ட் ஆஃப் எஃப் அப்படின்னா அப்போ எங்கே வரும்? எஃப் இங்கே இருந்தால் தான் அந்த இமிடியட் லெஃப்டில் வந்து டி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். இஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் சி, புரியுங்களா? இஸ் செகண்ட் டு ரைட் ஆஃப் சினா சி இங்கே இருந்தால் 1 2 செகண்ட். அப்போ நம்ம வந்து இந்த ரைட் சைடில் வர்றது எல்லாமே கன்ஃபர்மேஷன் ஆகிறதுனால குயிக்காக ஐ சி ஹெச் டி எஃப் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரே ஒருத்தர் இருக்காங்க, யாருங்க? அவர் தான் கே வந்து இங்கே வந்தார், தானாகவே ஒரு பிளேஸ் அவர் தனியாக இருக்குது, கே வந்துடுவார், அவ்வளோதான். இப்போ இந்த டயக்ராம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கனால இந்த டயக்ராமை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இ கே ஏ ஜே பி ஐ ஜி சி ஹெச் டிஇ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ஸ்லைடு போகும்போது கொஸ்டின்ஸு சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ஸு சால்வ் பண்ணலாம். பட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது போல் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் சால்வ் பண்ணக்கூடாது, அதிகமாக டைமிங் எடுக்கும். ஸோ டைரெக்டாகவே கொஸ்டின் போயிட்டு அங்கே வந்து ஆன்சர் கொடுக்க நீங்கள் தயாராகிக்கணும். இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹூ இஸ் சிட்டிங் இன் தி மிடில் ஆஃப் தி ரோட். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. என்ன சொல்லுவீங்க? சார் ஃபுல் டயக்ராம் போட்டால் தானே நீங்கள் வந்து அந்த மிடிலே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. ஃபுல் டயக்ராம் போட தேவையும் இல்லை, ஏன்னா மிடில் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மிடில் பாருங்கள், ஒருத்தரை மிடில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஆட் நம்பர்ஸில் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 2 3 4 5, புரியுதுங்களா? மொத்தம் வந்து ஆட் நம்பர்ஸ்னால் கண்டிப்பாக ஆட் நம்பர்ஸில் தான் 11 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த 11 பேரில் பார்த்தீங்கன்னு தெரியும், 1 2 3 4 5, சரிங்களா, 6 7 8 இதெல்லாம் போட தேவையில்லை. பட் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 5 போயிடுறாங்க, இங்கே ஒரு 5 போயிடுறாங்க. கண்டிப்பாக 6th பிளேஸில் இருக்கிறவங்க குயிக்காக நம்ம வந்து சால்வ் பண்ணி இந்த கிவன் இன்ஃபர்மேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ரெடி ஆகிக்கணும். சார் இதுவும் முடியாது, ஃபுல் டயக்ராம் போட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும்னா, ஸோ டோன்ட் அட்டென்ட் கொஸ்டின் நம்பர் 5. 5வது கொஸ்டினை நீங்கள் ஃபஸ்ட்டாகவே அட்டென்ட் பண்ணக்கூடாது. அடுத்து வேறு கொஸ்டின் போய் ட்ரை பண்ணி பார்க்கணும், டயக்ராம் இல்லாமல் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு. சரி, ஓகே, நம்ம டயக்ராம் போட்டாச்சு இல்லை, ஆன்சர் சொல்லிடலாம்ல. ஹூ இஸ் சிட்டிங் இன் தி மிடில் ஆஃப் தி ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யார் வராங்க? ஆன்சர் இஸ் ஐ அப்படிங்கிறது சரியான விடை. ஐ அப்படிங்கிறது சரியான விடை. ஏன்னா உங்களுக்கு டயக்ராம் ஆல்ரெடி போட்டிருப்பேன், பார்த்துக்கோ. சரி, என்ன வரும்? இகேஏ ஜேபி ஐஜி சிஹெச்டிஇ அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ அதில் வந்து யார் நடுவில் இருக்காங்க அப்படின்னா இந்த ஐ அப்படிங்கிறவர் தான் மிடில் பொசிஷனில் இருக்காங்க. ஹூ இஸ் சிட்டிங் இன் தி மிடில் பொசிஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6 அப்படிங்கிறது பார்க்கலாம்.
Question number 6 பாருங்க. Which of the following group of friends is sitting right of G? Gக்கு ரைட்ல யாரெல்லாம் உட்கார்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டயக்ராம் வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ அந்த டயக்ராம் நினச்சி பார்த்துக்கேன் என்னென்ன வரும் அப்படின்னு. ஸோ இகே ஏஜேபி ஐஜி சிஹெச்டிஇ இப்போ சொல்லுங்க. ஜிக்கு ரைட்ல யாரா இந்த குரூப் என்னது? சிஹெச்டிஇ சிஹெச்டிஇ அப்படி யார் இருக்காங்க? சிஹெச்டிஎஃப் இல்லையா? இ கிடையாது, எஃப். யார் அவங்க? ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 7. Which of the following statement is true in the context of the above sitting arrangements? ஸோ ஏற்கனவே சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? அந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் வந்து நான் வந்து அடுத்த ஸ்லைடு போயிருக்கனால சும்மா எழுதுறேன். நீங்கள் வந்து ஒரு டைம் போட்டிருப்பீங்க, கையில் வச்சுருப்பீங்க, அதை பார்த்து. ஓகேவா? கிளியரா? சிஹெச்டி என்ன வருது? இது எஃப் தானே? ஓகே, இப்போ பார்க்கலாம் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. There are 3 students sitting between D and G. ஓகேங்களா? அதாவது டிக்கும் பாருங்க, கண்டுபிடிச்சு பாருங்க. டி எங்க இருக்காங்க? டிக்கும் ஜிக்கும் 3 பேர் இருக்காங்களா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. K is between A and I. K is between A and I. கண்டிப்பா அதுவும் தவறு. B is sitting J and I. B is sitting J and I. புரியுதா? சரியா இருக்குதா? B is sitting J and I. அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ கரெக்ட் ஆயிடுச்சு. உடனே ஆன்சர் கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டின் ஓடக்கூடாது. டியை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லைங்கிறத. அதான் சொல்கிறேன், எப்பயுமே சொல்கிறேன் பாருங்க, ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கிடைச்சிச்சுன்னு ஓடிடக்கூடாது. அது ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் ராங் அப்படிங்கிறது தான் இங்கே ரீசனிங்கில் இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒன்று மிஸ்டேக் வந்துடும், கவனிச்சிங்க. G and C are neighbors. G and C are neighbors to the immediate right of H. சான்ஸ் இல்லை. லெஃப்ட் ஆஃப் ஹெச்னாலும் ஓகே. அதனால் ஆப்ஷன் டியும் வராது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இன்னொரு சம் பார்க்கலாம் இதுலையே. Question number 8. In the above sitting arrangement, which of the following statement is superfluous? ஓகேங்களா? இந்த ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க, சூப்பர்ஃப்ளவஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து தமிழில் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்போம். எச்சுக்கு அருகில் இருப்பவர்கள் யார் அப்படின்னு கொஸ்டினை மாற்றிருப்போம். சூப்பர்ஃப்ளவஸ் அப்படிங்கிறது சரியான தமிழ் மீனிங் கிடைப்பதில்லை. ஸோ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மீனிங் தான் இருக்குது. வாட் இஸ் மீன் பை சூப்பர்ஃப்ளவஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. என்னென்ன மீனிங்லாம் சொல்லலாம்னா, ஈக்குவலண்ட் மீனிங் சொல்லலாம். அன்னெசரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் அப்படின்னு சொல்லலாம். சாண்ட்விச்னா என்ன? எனக்கு ஒரு பிரெட்டே போனமானது, ஒரு பிரெட்டே எனக்கு போதுங்க, ஆனால் இன்னொரு பிரெட்டும் சேர்த்து மேலே வைக்கிறீங்க, அதுக்கு பேர் தான் சாண்ட்விச். சாண்ட்விச்சுங்கிறது ஒரு பன்னு வச்சிருவீங்க, அதில் வந்து பட்டர் அல்லது ஏதாவது ஒன்று தடவிட்டு அடுத்த ஒரு பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பேர் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு பன்னு அப்படிங்கிறது எனாஃப், எனக்கு இன்னொரு பன்னு கிடச்சிருக்குது சாண்ட்விச். அப்போ என்னாச்சு, ஒரு பன்னு எனக்கு இருந்தாலே நெசசரி தான், எக்ஸ்ட்ரா ஒரு பன் வந்து எனக்கு சர்ப்ளஸ், அன்னெசரி அப்படிங்கிற மீனிங். ஸோ சாண்ட்விச். ஸோ இது போல் அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது. இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கான், இந்த எபோவ் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் சூப்பர்ஃப்ளவஸ். இப்போது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டேட்மெண்ட்டு, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது நமக்கு தேவையில்லை அதான் மீனிங்கு, அல்லது எந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது தேவைக்கு அதிகமாக இருக்கிறது, சர்ப்ளஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம்னா, அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தேவையில்லை, ஏன்னா கண்டிப்பாக தேவை. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லைன்னா அதுவும் தேவை. ஓகேவா? ஸோ தேர்டும் தேவை, எல்லாமே தேவைப்படுதுங்க. அதனால தான் ஆப்ஷனில் என்ன ஆன்சர் இது, நன் ஆஃப் திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சப்போஸ் அன்னெசரியாக இருந்துச்சு அப்படின்னா
அதை நம்ம வந்து ஆப்ஷனாக கொடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 9th சம். இஃப் E and D, C and B, A and H, சரிங்களா, and K and F interchange their position, which of the following pairs of the students are sitting at the ends? ஸோ நம்ம வந்து அந்த எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கணும். ஸோ EKA JBIG CHDE இதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, டயக்ராம் போட்டு. இப்போ பாருங்கள் என்னென்ன செய்ய சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணும் பொழுது எல்லாத்தையும் அவன் சொன்ன மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணவே கூடாது. இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம். சரிங்களா? பண்ணக்கூடாது. என்ன கொஸ்டின் கேட்டான் கடைசியாக அந்த ஃபாலோயிங் பேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சிட்டிங் அட் தி எண்ட்ஸ். ஸோ கடைசியாக உட்காந்துருக்கவன் யார்? ஸோ இது வந்து ஆக்சுவலாக இது வந்து எஃப். கடைசியாக உட்காந்துருக்கவன் யார் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இந்த எண்டில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க யாருன்னு தான் கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கு சம்பந்தமானது மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு ஆன்சர் கொடுத்துட்டு போயிடலாம். அப்போது ஈக்கு பதிலாக இந்த இடத்துல டி வந்துடுறாரு. புரியுதா? ஈக்கு பதிலாக இங்கே டி வந்துடுறாரு. எஃப்க்கு பதிலாக யார் வருவாங்க? எஃப்க்கு பதிலாக கே வராங்க. அப்போ நீங்கள் வந்து ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ டி அண்ட் கே இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். இதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டைமிங் வந்து ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ இங்கே இருக்கக்கூடியது ஆப்டிடியூட் இருந்தாலும் சரி, ரீசன் இருந்தாலும் சரி, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, டைமிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதான் சொல்லுவாங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஸோ நிறையா பேங்க் எக்ஸாம்ஸு, எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ், கேட் மேட் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பாட்டு நான் சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய டைமிங்கை வந்து லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ யூ கான்ட் வின் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. வின் பண்ண முடியாமல் போயிடுது காரணம். ஏன்னா வின் பண்ண முடியாத காரணம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு நேரம் எனக்கு பத்தலையே அப்படிங்கிற ஒரு காரணத்தை உருவாக்குறதுக்கு காரணமே நிறையா டெஸ்ட் எழுதி டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப் அப் பண்ணால் மட்டும்தான் இது போல் சம்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் ஒன்று பார்க்கலாம். ஸோ டைரக்ஷன் பாருங்கள் 10 to 13. ஓகேவா? ஸ்டடி தி கிவன் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோ. 8 persons EFGHIJKL are seated around a square table உட்கார்றாங்களாமா. ஸோ ஸ்கொயரில் கேட்பாங்க, சர்க்கிளில் கேட்பாங்க, எல்லாத்துலேயும் கேட்பாங்க. There are 3 lady members and they are not seated next to each other. J is between L and F, G is between I and F. H, a lady member, is second to the left of J. F is a male member, is seated opposite to E, a lady member. There is a lady member between F and I. அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாக தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சதுர மேஜை பக்கத்தில் வந்து ஒரு பக்கத்துக்கு 2 பேர் தான் உட்கார்றாங்க. ஆறான்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. மொத்தம் 8 பேர் உட்கார்றாங்க. 3 பெண் நபர்கள் உள்ளே வந்து உட்கார்ந்துருக்காங்களாமா. ஆனால் அவங்க வந்து அருகில் உட்கார்வதில்லை. ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண் மாறி மாறி உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல் எஃப்க்கும் இடையில் ஜேவும், ஐக்கும் எஃப்க்கும் இடையில் ஜியும், H என்கின்ற பெண் நபர் ஜேக்கு 2வது இடத்திலும், எஃப் என்கின்ற ஆண் நபர் ஈக்கு என்கின்ற பெண் நபருக்கு எதிரவும் உள்ளார் அப்படின்னா எஃப்க்கு ஐக்கும் இடையில் உள்ள ஒரு பெண் நபர் இருந்தால் பின்வரும் கேள்விகளுக்கு விடையளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸு தமிழ் புக் வச்சு பார்த்துக்கணும். இதுக்கு நான் டயக்ராம் வரைகிறேன். ஓகேவா? ஸோ டயக்ராம் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு டேபிள் போட்டுக்கிறோம். ஸோ டேபிள் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறோம், இங்கே ஒருத்தர் உட்காடுறாங்க, இங்கே 2 பேர் உட்காடுறாங்க இல்லையா? ஒரு சைடில் 2 பேர் உட்காடுறாங்க. பட் எல்லாரும் டேபிளை நோக்கி தான் உட்காந்துருக்காங்கிறது மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான் கொஸ்டின்.
ஒருத்தர் வந்து டேபிள் நோக்கி உட்கார்றாரு, ஒருத்தர் டேபிளை வெளியே பார்த்த மாதிரி உட்காராரு, இவர் டேபிள் நோக்கி உட்காராரு, வெளியே பார்த்து இப்படி கூட கேட்பாங்க. அதுக்கும் நீங்கள் வந்து தயாராகிக்கணும். பட் இந்த கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டுவர்ட்ஸ் தி டேபிள் தான் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். அதோட நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். There are 3 lady members and they are not seated next to each other. அதாவது 3 லேடி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க பக்கத்தில் உட்காரதில்லை. அவங்க பக்கத்தில் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு பெண் தான் அப்படி உட்காருவாங்கிறது சொல்லியிருக்காங்க. J is between L and F, G is between I and F. இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது, விட்டுறணும். ஒரு ஏதாவது கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு வாங்க. H a lady member is second to the left of J. அப்போ நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு எங்கேயாவது ஒரு எச்சை வந்து ஃபிட் பண்ணிடுங்க. சரிங்களா? H a lady member is second to the left of J. இவங்க வந்து ஜேக்கு இரண்டாவது வலதில் இருக்காங்க. புரியுதுங்களா? இங்கே ஜே இங்கே இருந்தால் ரெண்டாவது வலதில் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பட் இங்கே நீங்கள் இது போடும்போது கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். 2 பிளேஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் நான் ப்ரிடிக்ஷன் தான் இது பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணலை. புரியுதுங்களா? ஸோ அதனால் இன்னொரு பிளேஸு கூட எச்சுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே அது? இப்போ வந்து நம்ம எச்சை இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எச் இங்கேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். H a lady member. 2 வாய்ப்பு இருக்குது. 2 வாய்ப்பும் போட்டுக்கணும். H lady member is left of J. அவ்வளோதான். இது மாதிரி வச்சு கூட சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒன்ஸ் ராங் வந்துருச்சு அப்படின்னா ஒரு டயக்ராம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு டயக்ராம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஹெச்சையும் கண்டுபிடிச்சிட்டேன், ஜேவையும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னா ஹெச் ஜேவுக்கு சம்பந்தமான அடுத்த ஸ்டேட்மெண்ட் போய்க்கலாம். இப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கேன்? இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்திருக்கேன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இது ஈஸியாக எடுக்கலாம். ஜே இஸ் பிட்வீன் எல் அண்ட் எஃப். ஆமாம், ஜே இஸ் பிட்வீன் எல் அண்ட் எஃப் அப்படின்னா ஸோ எல் இங்கே இருந்தால் எல் அங்கே வருவாரா? அங்கே வர மாட்டார். ஜே இஸ் பிட்வீன் எல் அண்ட் எஃப். ஓகேவா? அப்போ எல் இங்கே இருப்பார், எஃப் இங்கே இருப்பார். ஓகேவா? இதே மாதிரி எஃப் அங்கே இருப்பார், எல்லும் இங்கே இருப்பார், சொல்ல முடியாது. அடுத்தது ஃபஸ்ட்டு யார் சொல்லியிருக்காங்களோ அவங்கள வச்சு தான் சொல்ல போகிறோம். எல் அண்ட் எஃப். புரியுதுங்களா? ஸோ ஜே இஸ் பிட்வீன் எல் அண்ட் எஃப். ஜி இஸ் பிட்வீன் ஐ அண்ட் எஃப். ஜி இஸ் பிட்வீன் ஐ அண்ட் எஃப். ஜி இஸ் பிட்வீன் எங்கே அண்ட் ஐ அண்ட் எஃப் இருக்காங்க கண்டுபிடிங்க. ஸோ ஐ எங்கே இருக்காங்க, எஃப் எங்கே இருக்காங்க பண்ண முடியுமா? ஜி இஸ் பிட்வீன் ஐ அண்ட் எஃப். அப்போ நம்ம வந்து இந்த டயக்ராமில் இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து எரர் தெரியுது, இங்கே டக்குன்னு வந்து இதை மாற்றிடலாம். என்ன மாற்றுறோம் பாருங்கள். இங்கே வந்து எல்லு, இங்கே வந்து எஃப். அதே மாதிரி இங்கே எல்லு, இது எஃப்னு மாற்றிக்கிறோம். இப்போ சொல்லலாம் ஜி இஸ் பிட்வீன் ஐ அண்ட் எஃப். அப்போ ஜி இங்கே வந்துடுவாங்க, ஐ இங்கே வந்துடுவாங்க. அதே மாதிரி ஜி இஸ் பிட்வீன் ஐ அண்ட் எஃப். ரெண்டுமே நான் கிளியர் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்தது போகலாம். செகண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டுனா தேர்ட் எஃப் ஏ மேல் மெம்பர். பாருங்கள், எஃப் ஏ மேல் மெம்பர் இஸ் சீட்டட் ஆப்போசிட் டு இ. புரியுதா? இப்போ எல்லாம் கவனிச்சுக்கோ. எங்கள் மிஸ்டேக்கு எஃப் ஏ மேல் மெம்பர் இஸ் சீட்டட் ஆப்போசிட் டு இ கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஹெச்ங்கிற லேடி மெம்பர் இருக்கனால இந்த டயக்ராம் வராது. அப்போ எங்கே வந்துடும்? இங்கே தான் இன்னு வரும். புரியுதா? இ. ஸோ இ எ லேடி மெம்பர். இவங்க லேடி மெம்பரு, இவங்க மேல். ஓகேவா? எஃப்ஏ மேல் மெம்பர், அவங்க லேடி. கிளியர்? இப்போது இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. செகண்ட் டயக்ராம் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்ததெல்லாம் அப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். தெர் இஸ் எ லேடி மெம்பர் பிட்வீன் எஃப் அண்ட் ஐ. எஃப்க்கும் ஐக்கும் நடுவில் ஒரு லேடி மெம்பர். இப்போ 3 லேடி மெம்பர் வந்துட்டாங்க. அவங்க ஆல்டர்னேட்டாக உட்காந்துருக்காங்களா பாருங்கள். இ, அதுக்கப்புறம் ஐ, திரும்பவும் ஜி, அதுக்கப்புறம் எஃப், அதுக்கப்புறம் வந்து லேடி, அதுக்கப்புறம் வந்து ஒரு லேடி. ஸோ ஆல்டர்னேட் தான் உட்காந்துருக்காங்க. அப்படி வந்துடுது. வேறு ஏதாவது இருக்கா? எஃப்ஏ மேல் சீட்டட் ஆப்போசிட் இது கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? வேற என்ன? வேறு யார் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்? ஒரே ஒருத்தர் இருக்காரு, கே. அவ்வளோதான். ஸோ இந்த டயக்ராம் கிடைச்சனால இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோங்க,
ஆன்சரை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணால் தான் ஆன்சர் ஃபாஸ்ட்டாக கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த பாக்ஸ் போடணுமா அப்படின்னா பாக்ஸ்லாம் போட தேவையில்லை. அப்படி டக்குன்னு நீங்கள் ஆன்சர் கொடுக்க ரெடி ஆகிக்குங்க. இப்போ கொஷின் அங்கேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who among the following is seated between E and H? ஈக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சுருக்கலாம். ஸோ பாருங்க, வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டயக்ராம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? இந்த டயக்ராம் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துக்குங்க. டயக்ராம் என்னது? ஸோ இங்கே வந்து ஐஜி, எஃப்ஜே, ஹெச்எல், இகே. ஸோ இந்த டயக்ராம் இருக்கிறனால இப்போ ஈக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் யார் உட்காந்துருக்காங்க? கே தான் உட்காந்துருக்காங்க. ஸோ கேங்கிறது எங்கேயுமே இல்லாதனால நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11. ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் சீட்டட் பிட்வீன் கே அண்ட் எஃப்? ஓகேவா? கேக்கும் எஃப்க்கும் நடுவில் எத்தனை உட்காந்துருக்காங்கப்பா? ஸோ கேக்கு நடுவில் வந்து கிட்டத்தட்ட 3 பேர் உட்காந்துருப்பாங்க. புரியுதா? ஸோ டயக்ராம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டயக்ராமில் கேக்கும் எஃப்க்கும் நடுவில் ஹெச், எல், ஜே 3 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி 3 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ சில கொஷின்ஸில் வந்து இந்த ஹெச், எல், ஜேவே வந்து ஆப்ஷனாகவே கொடுப்பாங்க. அதுக்கும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். கொஸ்டின் நம்பர் 12. Who among the following are the 3 lady members? அந்த 3 lady members யார் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல. சொல்லலாம்ல ஈஸியாக? கண்டிப்பாக சொல்ல முடியும். யார் அவங்க? ஒன்று வந்து இ, இன்னொருத்தர் ஹெச், இன்னொரு ஜி. ஸோ இவங்க தான் வந்து ஆப்ஷன் பி இஹெச்ஜி தான் லேடி மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who among the following is to the immediate left of F? Fக்கு immediate leftல யார் இருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம வச்சுருக்கோம் J is the right answer. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண தான் பிரெயின் என்ன பண்ணும்? ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொடுக்கறதுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுவோம். இப்போ நான் கொடுத்துருக்கதே ஈஸியான கொஷின்ஸ் தான். இன்னும் டஃப்பான கொஷின்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து 50லேருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பிரெயின் ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த சேனலு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.